பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள் மத்தியில நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்னைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். ஜான் சாப்டர் 16 verse 33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In the world you will have tribulation, but take courage, I have overcome the world. Hallelujah. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக உபத்திரவங்கள் இருக்கும். ஆனாலும் நீ எதை குறிச்சு நீ சோர்ந்து போக கூடாது. நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சின்ன வயதுல நீ இருக்கலாம், இல்ல நீங்க பெரியவங்களாக கூட நீங்க இருக்கலாம். ஆனாலும் நீ எதை குறிச்சு நீ சோர்ந்து போக கூடாது. காரணம், இயேசு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அப்ப அவர் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னோட கூட இருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனைகளும், எந்த உபத்திரவங்களும், எந்த மனுஷங்க செய்கிற காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில அது மேற்கொள்ள முடியாது. நான் அதுல உனக்கு ஒரு வெற்றியை தருவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார். இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும். நீங்க நல்லது பண்ணா கூட நிறைய மனுஷங்க உங்களுக்கு எதிர்த்து தான் பேசுவாங்க, உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்வாங்க. நீங்க தீமையான காரியங்களை செய்றீங்கன்னு சொல்லி தவறாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அநேக காரியங்கள் செய்வாங்க. ஆனாலும் நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தையே ஜெயித்த இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தார். உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை தருவார், எல்லா கிருபைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு புதிய பலனை நீங்க கொடுங்கப்பா. இயேசுவே, நீங்க தகப்பனே ஒரு புதிய பலத்தினால பிள்ளைங்களை ஆண்டவரை நிரப்புங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க, ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரச்சனைகள், உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை தருவார், பலனை தருவார். அவரை சார்ந்துருங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவரே உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வார். God bless you. Have a joyful day.